ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 15/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். காலை 5:55 வரை, பின்பு ஹஸ்தம் நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை பிரதமை திதி பிற்பகல் 2:35 வரை, பின்பு துதியை திதி. இன்று யோகம் அவ்வளவு சிறப்பான யோகமாக இல்லை. கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பங்குனி மாத பிறப்பு. சிறப்பு வாய்ந்த நாளும் இந்த மாதம் முழுவதும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள் நடக்கும் சிறப்பு வாய்ந்த மாதமாகும். நல்ல நேரமும் சுப ஓரைகளும். காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை, காலை 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 12 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் மாலை 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்ட காலம் பிற்பகல் 1:30 3 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்று உலக மாற்றுத்திறனாளிகளின் தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரனுடன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன். ராசி பலன்களை காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனுடன் சுக்கிரன், ராகு, புதன் உள்ளார். 2ஆம் இடத்தில் குரு. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். எது சொன்னாலும் பலிக்கும் விதமாக உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு இருப்பதால் நீங்கள் சொல்வது பலிக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய். பூமி சம்பந்தமான தொடர்புகள், சகோதரர்களிடமிருந்து அனுகூலமான பலன்கள், சகோதரர் வழி அனுகூலமான பலன்கள் இவை உங்களுக்கு உண்டாகும். தாய் வழி உறவால் அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனுடன் கேதுவும் இணைந்து உள்ளதால் உடல் உபாதைகளில் சற்று முன்னேற்றம் இருந்தாலும் மருத்துவ உதவிகளும் தேவைப்படும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலக பணி சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் இன்று அதையெல்லாம் சாதகமாக்கிக் கொள்வீர்கள். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். தேவையில்லாத கெட்ட பெயர்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். நீங்கள் எதையாவது சொல்லிவிட்டு சென்று விடுவதுடன் உங்களுக்கு பின்னால் மற்றுள்ளவர்கள் உங்களை பற்றி தவறாக பேசும் வாய்ப்பும் உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தமாக பெரியவர்களின் ஆதரவு உண்டாகும். இன்று தந்தை மகன் உறவுகளில் இன்று அனுகூலமான பலன்கள் உண்டாகும். மகன் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். சுய தொழிலில் லாபம் அதிகமாகவே இருக்கும். கோபம் அதிகமாக இன்று தோன்றும். உறவினர்களை வெறுக்கும் சூழல் உருவாகும். கவனமாக இருக்கவும். புத்திரன் சம்பந்தமாக அல்லது குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். இனிய செய்தியும் வந்து சேரும். அதிகாரிகளால் நீங்கள் சற்று சிரமப்படும் வாய்ப்பும் வந்து சேரும். சுறுசுறுப்பு இன்று அதிகமாகும். பேச்சில் ஆற்றல் அதிகமாகும். பேச்சு திறமையால் காரியத்தை சாதிப்பீர்கள். விடாமுயற்சியால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு உண்டு. மனதைரியம் இன்று அதிகமாகும். நல்ல நண்பர்களின் ஆதரவுடன் எடுத்த காரியத்தை முடிப்பீர்கள். இன்று தீய வழிகளில் செல்ல சற்றே மனம் உங்களுக்கு தடுமாறும். எனினும் அதை தடுப்பதற்காக உங்களுக்கு இன்று பெரியவர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டாகும். வெளிநாடு செல்லும் யோகம் ஒரு சிலருக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கை கொடுக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே இன்று அன்பும் அதிகமாகும். அதிகமாக செலவுகளும் வந்து சேரும். குழந்தைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கல்வி சம்பந்தமாக புதிய விருதுகள் வாங்கக்கூடிய நிலையில் குழந்தைகள் இருப்பார்கள். இந்த ராசி குழந்தைகளுக்கு இன்று விருது வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். அதனால் பெற்றவர்கள் மிகவும் மகிழ்ந்து போவார்கள்.
இன்று சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று தொட்டது துலங்கும், எதிர்பார்ப்புகள் நடக்கும். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் இன்று சூரியனுடனும் சுக்கிரனும் இணைந்துள்ளார், புதனும் இணைந்துள்ளார். இவை மூன்றும் அரசு கிரகம் என்பதாலும் அத்துடன் ராகுவும் இருப்பதால் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அரசு சம்பந்தமான ஆதரவு உங்களுக்கு உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று தைரியமாக முன்னின்று வெற்றி கொடி நாட்டும் விதமாக உங்களது காரியம் இன்று சக்சஸாகவே இருக்கும். எடுத்த காரியம் இன்று அழகாக முடித்து விடுவீர்கள். அலுவலக பணிச்சுமை இன்று குறையும். அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் எழுத்துத்துறையிலும் மற்றும் புகைப்பட கலைஞர்களுக்கும் இன்று அரிய வாய்ப்புகள் வந்து சேரும். லாபங்கள் அதிகமாகவும் இருக்கும். தனவரவும் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்த வளர்ச்சி உண்டாகும். வாகன சம்பந்தமான தொழிலில் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். அதிகாரிகளிடம் நீங்கள் இன்று நல்ல பேச்சுவார்த்தைகள் மூலமாக அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். அலுவலக பணிச்சுமை மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தாய் வழி உறவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தாயாரின் சொத்து தர்க்கம் தீரும். தாயாரின் சொத்து உங்களுக்கு வரும் விதமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும். பூமி சம்பந்தமாக விளைபொருள் சம்பந்தமாக அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். வாகன பழுது வந்ததினால் அதை விற்றுவிட்டு வேறு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகும். பூமி சம்பந்தமாக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். இன்று அனைத்தும் சாதகமாகவும் இருக்கும். தொழிலில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். பயணங்களால் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த நபரிடமிருந்து இன்று உங்களுக்கு தனவரவு உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். சுப காரியங்கள் நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் உறவினர் மூலமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேதுவுடன் உள்ளார். இன்று சகோதரர்களால் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். சகோதரர்கள் கலகமும் உண்டாகும். எனினும் நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள். விட்டு கொடுப்பதனால் உங்களிடம் அவர்களுக்கு அன்பு மேலோங்கும் விதமாக இருக்கும். சகோதரர்கள் வழி உங்களுக்கு வரவேண்டிய பணமும் வந்து சேரும். சகோதரருக்கு திடீரென்று உடல் உபாதையில் சற்று கவலை கொள்ளும் சூழலும் உருவாகும்.
எடுத்த காரியம் இன்று வெற்றியாக நடக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். அலுவலகத்தில் இடம் மாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். அரசியலில் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். தொழிலில் இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். அழகுக்கலை சம்பந்தமான தொழில்களில் இன்று அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். திடீர் உதவிகளும் உங்களுக்கு வந்து சேரும். பண உதவி கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக பண உதவி பெறுவீர்கள். கடன் தொல்லைகளுக்கு சற்றே முடிவு உண்டாகும். எதிர்பார்த்த பூமி லாபம் உண்டு. பூமி விற்பது வாங்குவது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். வாகன பழுது ஏற்படும். அதை சரி செய்து விடும் விதமாக சற்றே செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை உள்ளதால் என்று நீங்கள் எதிர்பார்த்தது என்று உங்களுக்கு கிடைக்கும். எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும். பெண்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். மனைவி வழி எதிர்பார்த்த உதவி அவர்களது குடும்பத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு வந்து சேரும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். அழகு கலை தொழில் செய்பவர்களுக்கும் அழகு கலை பொருள்கள் விற்பது சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் வாசனை திரவியங்கள், நீர் சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக, பூமியில் விளையும் பொருள்கள் சம்பந்தமாக, உணவு சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். இன்று மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும். தாயாரின் உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். தந்தை வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தரமாட்டேன் என்று சொன்ன சொத்துக்கள் உங்களது கைக்கு வரும் விதமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்பத்தில் திடீர் சுப செலவுகள் வந்து சேரும். பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். இன்று கணவன் மனைவி இடையே இன்று அன்பும் ஆதரவும் உண்டாகும். மனைவிக்காக இன்று அதிகமாக விரைய செலவுகள் செய்வீர்கள். இன்று மனமகிழும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையுடன் உள்ளார். உங்களது ராசிநாதனுடன் சுக்கிரனும் ராகுவும் புதனும் இணைந்து இருப்பதால் அரசு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் அரசு துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அரசியலில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். நீண்டகால கனவுகள் பலிக்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பிள்ளைகள் வழி மனமகிழ்ச்சி கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த தனவரவும் புதிய தொழில் வாய்ப்பும் உண்டாகும். திடீரென்று வெளிநாடு வெளியூர் செல்லும் பயணங்களும் உங்களுக்கு உண்டாகும். அதன் நிமித்தம் நீங்கள் எதிர்பார்க்கும் தனவரவும் வந்து சேரும். பூமியால் உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வாகன லாபம் உண்டு. வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். அலுவலகத்தில் இடமாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். உங்களது தொழில் மாற்றம் சம்பந்தமாக உங்களுக்கு இருந்திருக்கும் கவலைகள் தீரும் விதமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். இடமாற்றம் அதற்கான செய்தியும் வந்து சேரும். மனதே மகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக செய்தியும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து தனவரவும் புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு இனிப்பான செய்தி குடும்பத்தில் உண்டாகும். பிள்ளை இல்லா குறை தீரும் விதமாக இனிப்பான செய்தி உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்று இருக்கும். பெற்றவர்கள் வழி சற்றே மனத்துயரம் உண்டாகும். எனினும் அவர்களால் ஆதரவும் உங்களுக்கு உண்டாகும். கணவன் மனைவி இடையே கடன் சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் உதவி கிடைக்கும். ஒரு சிலர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார்கள். பணம் கொடுப்பது வாங்குவது சம்பந்தமான தொழிலில் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியும் உங்களுக்கு உண்டு. தாய்மாமன் உறவு முறையில் சற்று கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். சொத்து தர்க்கங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதை பெரியவர்கள் பார்த்து முடிவு செய்து அதற்கான உங்களுக்கு ஆதரவு வரும் விதமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். இன்று மனத்தடுமாற்றமும் சற்று உண்டாகும். மன சந்தோஷமும் உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருள்கள், விலையுயர்ந்த பொருள்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக அமையும்.
பெண்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் செய்திகளும் வந்து சேரும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனுடனும் ராகுவுடனும் சுக்கிரனுடனும் இணைந்திருக்கிறார். உங்களது ராசியிலேயே சந்திரனுடன் கேதுவும் இருப்பதால் இன்று சற்று தடுமாற்றங்களும் மனக்குழப்பங்களும் உண்டாகும். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். விதண்டாவாதங்களில் வேண்டுமென்றே நீங்கள் செல்வீர்கள். உங்களது கோபத்தை சற்று அடக்கிக் கொள்ளவும். முரட்டு பிடிவாதமும் முரட்டுத்தனமும் இன்று சற்று அதிகமாகவே இருக்கும். அரசு சம்பந்தமான தொழில்களில் உங்களுக்கு சற்று கலகம் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். எனினும் வெற்றி உங்களுக்கே இருக்கும். நிலம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று வலுக்கும். அதற்கான பேச்சுவார்த்தைகளும் குடும்பத்தில் உண்டாகும். கணவன் மனைவியிடையே சற்று கலகங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அனைத்தும் பணத்திற்காகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சற்று சிரமமாக இருக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற சற்று தடுமாற்றம் உண்டாகும். பண உதவி இன்று உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் செலவுகள் அதிகமாகவே இருக்கும். மனைவி வழி வரவேண்டிய பணத்திற்காக இன்று கலகங்களும் மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும். அதற்காக இன்று சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். வாகன பழுதும் அதற்கான செலவுகளும் உண்டாகும். வியாபாரத்தில் நல்ல தனலாபம் உண்டு. திடீரென்று பேராசைகள் அதிகமாகும். சொத்துக்கள் குவிப்பது சம்பந்தமாக அல்லது அதிகமாக சொத்துக்கள் வாங்குவது, பங்குச்சந்தையில் அதிகமாக பணம் போடுவது, இது போன்ற பேராசைகள் இன்று சற்று வலுக்கும். அரசியலில் சற்றே சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயம் உண்டாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த லாபமும் வந்து சேரும். அரசியலில் நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்பத்தில் சொத்து சம்பந்தமாக பெரியவர்கள் முயற்சி செய்து அதற்கான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள், அதற்கான முயற்சியில் ஈடுபடுவதும், அதற்குரிய பணம் எங்கிருந்து வரும் என்ற யோசனை உருவாகும். அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். வியாபாரம் செழிப்பாக இருக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை இன்று அழகாக வெற்றியாக முடிப்பீர்கள். கல்வி கற்கும் மாணவ செல்வங்களுக்கு இன்று எதிர்பார்த்த விருது கிடைக்கும் யோகமும் உண்டாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். நீண்ட காலமாக ஆசைப்பட்ட பொருள் கைக்கு கிடைக்கும். பெண்களுக்கு இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். குடும்பத்தில் சற்று குழப்பங்களும் உண்டாகும். தனவரவும் உண்டாகும். மகிழ்ச்சியும் குழப்பமும் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரனுடன் கேதுவும் உள்ளார். இன்று குடும்பத்தில் விரய செலவுகள் அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்காக இன்று செலவுகள் அதிகமாக வரும். பந்தயங்களில் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பதவிகளுக்கான போட்டிகள் உண்டாகும். அந்த போட்டியில் திடீரென்று உங்களுக்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உண்டாகும். அதிகாரம் இன்று அதிகமாகவே இருக்கும். பெண்களிடம் இனிமையாக பேசுவீர்கள். உங்களது பேச்சு திறமையின் காரணமாக வியாபாரத்தில் தனலாபம் அதிகமாகும். நீங்கள் நினைத்த காரியங்களும் வெற்றியாகும். தந்தைக்கு சற்று பாதிப்பு உண்டாகும். உங்களது விடாமுயற்சியால் இன்று எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். மனைவியிடம் சற்று கலகம் செய்யும் சூழலும் உருவாகும். அரசியலில் எதிர்பார்த்த வெற்றி உங்களை தேடி வரும். உயர்ந்த பதவி வகிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் அலுவலகத்தில் உங்களுக்கு உண்டாகும். கேஸ் வழக்குகள் சாதகமான வருவதற்காக நீங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அதற்கான பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். திடீர் சொத்துக்கள் உங்களது கைவசம் வரும் விதமாக இருக்கும். பெரியவர்களுடன் இன்று வாக்குவாதம் செய்வீர்கள். உங்களது சகோதரர்களால் உங்களுக்கு லாபம் உண்டாகும் விதம் இன்று பேச்சுவார்த்தை உண்டாகும். கூட்டுத் தொழிலில் லாபம் அதிகமாகும். தொழில் நிமித்தம் பயணங்களால் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும்.
அனைவராலும் பாராட்டும் விதமாக இன்று நல்ல காரியம் செய்வீர்கள். எடுத்த காரியம் இன்று தைரியமாக முன்னின்று வெற்றி பெற செய்வீர்கள். பெண்களுக்கு இன்று ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாக உங்களுக்கு அமையும் விதம் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். உங்களது பேச்சு திறமையால் இன்று நீங்கள் சாதிப்பீர்கள். பேச்சு திறமையால் நீங்கள் எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கும். வியாபாரங்களும் வளர்ச்சி பெறும். நல்ல நண்பர்களின் உதவியுடன் இன்று நீங்கள் பயணம் செய்வீர்கள். அந்த பயணம் லாப நோக்கத்துடனே இருக்கும். கட்டடக் கலைஞர்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். எதிர்பார்த்த உதவி பெண்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். பெண்களால் சற்றே தடுமாற்றம் வராமல் பார்த்து கொள்ளவும். பெண்கள் வழி சில பிரச்சனைகள் வராமலும் பார்த்து கொள்ளவும். உங்களது ஆரோக்கியத்தில் சற்று பிரச்சனை வரும். திடீர் காய்ச்சல், தலைவலி மற்றும் உடல் உபாதைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். அதற்கான மருத்துவ உதவியும் தேவைப்படும். தந்தையாரால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தாய் வழி உறவால் உங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். நீண்ட நாட்களாக சொத்து சம்பந்தமாக குடும்பத்தில் தர்க்கம் இருந்தது மாறிவிடும். அரசு வழி வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதற்கான பேச்சுவார்த்தையும் உண்டாகும். இனிப்பான செய்தி உங்களுக்கு கடல் கடந்து வரும். கடல் கடந்த செய்தியும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். உங்களது திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கும். இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் மன நிம்மதி, மகிழ்ச்சி அனைத்தும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு யோகமான நாளாகவும் மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமான நாளாகவும் இன்று உங்களுக்கு அமையும். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும். மறைமுக எதிரி தொல்லைகள் தீரும். திடீர் யோகங்கள் ஏற்படும். உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் சந்திரனுடன் கேதுவும் இணைந்துள்ளதால் தொழிலில் நீங்கள் பலவிதமான பிரச்சனைகளை சமாளித்து கொண்டிருப்பீர்கள். நேற்று வரை இருந்திருக்கும் பிரச்சனைகள் இன்று ஒரு முடிவுக்கு வரும். உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனுடன் சுக்கிரனும் ராகுவும் புதனும் இணைந்துள்ளதால் இன்று உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்களை மிகவும் வேதனைப்படுத்தியவர்களுக்கெல்லாம் இன்று அதற்குரிய தண்டனைகளும் கிடைக்கும். உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். நீண்ட நாளாக மனதில் இருந்த வருத்தங்கள், கவலைகள் விலகும். உடல் உபாதைகள் மாறும். உடல் நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். தாயார் வழி எடுத்த காரியத்தை வெற்றியாக முடித்து கொடுப்பீர்கள். தந்தை வழி அனுகூலமான பலன்கள் உண்டு. அரசு தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். அரசால் ஆதாயம் பெறுவீர்கள். அரசு வழி உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். தொழில் ஒப்பந்தம் நடைபெறும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணத்தால் தொழில் வாய்ப்புகளும் தனவரவும் அதிகமாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே இருக்கும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். அதற்கான தன உதவியும் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். தொழிலில் லாபம் அதிகமாகவே இருக்கும். இன்று தனவரவும் அதிகமாகவே உங்களுக்கு வந்து சேரும். இன்று மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசிநாதன், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனுடன் சுக்கிரன், ராகு, புதன். இன்று எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே இருக்கும். இன்று பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் என்று அதிகமாக செலவு செய்யும் சூழலும் உருவாகும். திடீர் பணப்புழக்கங்கள் அதிகமாக
வருவதால் நீங்கள் நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பெண்களுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். அனைவராலும் பாராட்டும் விதமாக இன்று உங்களது செயல் அமையும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பிறர் விஷயங்களில் தலையிட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். இனிமையாக பேசி உங்களது காரியத்தை சாதித்து கொள்வீர்கள். கலைகளில் சிறந்து விளங்குவீர்கள். ஒரு சிலருக்கு காணாமல் போன பொருள்கள் கைவந்து சேரும். ஒரு சிலருக்கு காணாமல் போனவர்கள் பற்றிய தொடர்பும் செய்தியும் வந்து சேரும். பூர்வீக சொத்து தர்க்கங்கள் தீரும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் உண்டாகும். இதுவரை ஏற்பட்ட துன்பங்கள் விலகும். தந்தை மகன் குடும்பம் வழி ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உறவினர்களால் இன்று நன்மை அளிக்கும் விதமாக சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். தடைபட்ட காரியங்கள் யாவும் இன்று அனுகூலமான பலன்களாகவே இருக்கும். பிரயாண அலைச்சல்களுடன் பணவரவும் அதிகமாகவே இருக்கும். தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். இன்று தனலாபம் அதிகமாக தொழிலில் கிடைப்பதால் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் இன்று உங்கள் ராசியிலேயே சனியும் இருக்கிறார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனுடன் கேதுவும் உள்ளதால் இன்று சில குழப்பங்களும் வீண் விதண்டாவாதங்களும் தேவையில்லாமல் கலகம் செய்யும் பிரச்சனைகளில் ஈடுபட்டு பெரிய பெரிய கலகங்கள் வராமல் இருப்பது இன்று உங்களுக்கு நல்லது செய்யும். தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். கலகிக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுங்கள். தேவையில்லாமல் பணத்தை செலவழித்து விட்டு அதை திரும்ப பெற முடியாமல் கவலை கொள்ள வேண்டாம். கொடுத்த பணம் திரும்ப வராத சூழ்நிலையும் ஏற்படும். உங்களது அதிகார பேச்சுக்களால் சிலரது மனதில் பாதிப்பு ஏற்படும். அதனால் இன்று வார்த்தைகளில் சற்று கவனம் தேவை. இன்று ஆலய தரிசனம் செய்வது உங்களுக்கு நல்லது செய்யும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனுடன் சுக்கிரனும் ராகுவும் புதனும் உள்ளார். இடம் சம்பந்தமான பிரச்சனைகளில் இன்று சற்று கலகம் இருக்கும். எனினும் அது சாதகமான பலன் தரும். வீண் கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். பொறுமையாக ஈடுபட்டால் சொத்து பணம் உங்களது கைக்கு வரும். வியாபாரத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. புதிதாக ஏதும் ஈடுபட வேண்டாம். இன்று மனக்குழப்பம் சற்று அதிகமாக இருக்கும். திடீரென்று உடல் உபாதைகள் வீட்டில் பெரியவர்களுக்கோ உங்களுக்கோ வராமல் பார்த்து கொள்ளவும். திடீரென்று மனம் தடுமாறும். பெண்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. பெண்களும் குடும்பத்தில் கணவனிடமோ மற்றும் பிள்ளைகளிடமோ வீட்டில் பெரியவர்களிடமோ சற்று மரியாதையுடனும் மதிப்புடனும் நடந்து கொள்ளவும் அமைதியாகவும் நடந்து கொள்ளவும். உங்களது பேச்சுக்களால் பாதிப்புகள் அதிகமாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றவும் முடியாது. தொடுத்துவிட்ட அம்பையும் திரும்ப எடுக்க முடியாது. அவர்களின் மனதில் ஆழமாக காயங்கள் ஏற்படாமல் இருப்பது நல்லது. பெரியவர்களின் ஆசீர்வாதம் இன்று கிடைக்க இன்று அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். தொழில் நிமித்தம் சற்று அலைச்சலும் விரைய செலவுகளும் வராமல் பார்த்து கொள்ளவும். வாகன பழுதுகளால் உங்களுக்கு விரைய செலவுகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே சற்று கலகங்கள் பண விஷயமாக உங்களுக்கு வந்து சேரும். எனினும் வியாபாரத்தில் எந்த பிரச்சனைகள் ஏதும் வர வாய்ப்பில்லை. வியாபாரம் நன்றாகவே இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பதும் விதண்டாவாதங்கள் செய்வதும் தவிர்ப்பதும் இன்று உங்களுக்கு மன அமைதி தரும். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களது ராசியில் சூரியனுடனும் சுக்கிரனும் ராகுவும் புதனும் இணைந்துள்ளார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு. சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. உங்களது ராசியில் 4 கிரக சேர்க்கைகள் எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். தனவரவு அதிகமாகவே இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி அடையும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் பணவரவு உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். நீங்கள் சொல்வது இன்று பலிக்கும். எதை சொன்னாலும் பலிக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். அரசு வழி நீங்கள் எதிர்பார்த்த பலன் உண்டு. அரசு தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு இன்று அனுகூலமான பலன்கள் உண்டு. சீருடை அணிந்தவர்களுக்கும் சிறப்பான பலன் இன்று உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும்.
வெளிநாட்டிலிருந்து தனவரவும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தமாக, பதவி மாற்றம் சம்பந்தமாக, தலைமை பொறுப்பு சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்பத்தில் சொத்து தர்க்கங்கள் இருப்பது நீங்கும் விதமாக நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். தாயார் வழி அனுகூலமான பலன்கள் உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரனுடன் கேதுவும் உள்ளதால் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். இரத்த சம்பந்தமான நோய்க்கு உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். திடீரென்று முரட்டு பிடிவாதத்தை கைவிடுவது நல்லது. முரட்டுத்தனமான பேச்சும் கோபமான பேச்சும் உங்களை சற்று மனதை தடுமாற வைக்கும். திடீரென்று பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். உடல் உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். காணாமல் போன பொருள்கள் உங்களது கைக்கு கிடைக்கும் விதமாக இருக்கும். அடிக்கடி காணாமல் போன பொருள்களை பற்றி சிந்திப்பீர்கள். கூட்டுத் தொழில்கள் யாவும் சிறப்பான பலன் கிடைக்கும். மருத்துவ தொழிலில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். மருத்துவத்துறையில் தலைமை பொறுப்பு உங்களை வந்து சேரும். மருத்துவம் சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். இன்றில் லாப நோக்கத்துடன் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். எதை செய்தால் அதிகமாக பணம் கிடைக்கும் என்று யோசிப்பீர்கள். பணப்புழக்கங்கள் அதிகமாக கிடைக்கும் நாளாக இருக்கும். சில நாட்கள் உங்களுக்கு அதிகமான பணப்புழக்கங்கள் வந்து சேரும் விதமான வாய்ப்புகளும் வந்து சேரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் தொல்லை சற்று அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பூமி லாபம் உண்டு. தாயார் வழி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பூமி புதிதாக வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். இன்று அனைத்தும் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அரசியலில் உள்ளவர்களுக்கு தலைமை பொறுப்பு சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். கணவன் மனைவியிடையே இன்று அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு படிக்க செல்வதற்கான வாய்ப்பும் உண்டாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும். இன்று மிகவும் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.